ராமதேவனியாக பெரியசாலையிலே இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பொடிமாரின் நிகழ்ச்சி இன்றைய தினம் 6ஆம் ஆண்டு காலமாக கும்பாபிஷேக நாளையொட்டி சம்பஸ்தர அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வைபவமாகப்பட்டது. காலை விசேஸ்வர பூஜை புண்ணியாக வாகனம் நமது ஆலயத்திலே எழுந்திருந்து அருள்பாலித்து வரும் அனைத்து தேவதைகளுக்கும் கலசம் ஸ்தாபனம் செய்து அனைத்து தேவதைகளுக்கும் மூலமந்திர யாக வைக்கிறது. சண்டமலை தெரியல் என்று சொல்லக்கூடிய 96 வகையான மூலிகை வசதிகளை எல்லாம் சமர்ப்பணம் செய்து மகாமங்கல பூர்ணாக சேமிக்கப்பட்டு இடம் ஆலயத்தை வளமாக வந்திருந்து இப்பொழுது அன்னை ஆதிபராசக்தி புண்ணியவாரியம் வந்து சகலசகமான நிறைவேறினாலே சர்வாபிஷேகம் நடைபெற்று அதன் பிறகாக 108 சங்கு ஆவாரம் செய்துள்ளோம். சங்கவாத சிவம் என்று சொல்லக்கூடியது பார்வதி பரமேஸ்வரன் அருளறிந்த இந்த 108 சங்கு மகாலட்சுமி நாராயணன் சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்பிகையும் பெருமாளும் வாசம் செய்யக்கூடிய சங்கவாதம் என்று சொல்லக்கூடிய சங்குகள் இவையெல்லாம் இந்த ஆலயத்திலே பூஜை செய்து பக்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு சங்கையும் ரூபாய் 103 செலுத்தி தங்களுடைய திருக்கரங்களாலே ஆலயத்தை வளர்ந்து அவர்கள் கொடுத்தால் அபிஷேகி அந்த சங்கருடைய இடத்தால் அபிஷேகம் பண்ணுவார். அந்த சங்காபிஷேகத்தை இடத்தால் அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு பரிபூர்ணமான இறைசக்தி கிடைக்கும். பார்வதி பரமேஸ்வரன் அனுகிரகம் மகாலட்சுமி நாராயண பெருமானுடைய அனுகிரகம் இந்த ஆலயத்திலே கூட விக்கிரகமாக ஆதிபராசக்தி பொன்னிமாரியனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அதனால விருப்பமுள்ள பக்தர்கள் ரூபாய் 100 செலுத்தி அந்த சங்கு வாங்கி ஆலயத்தை பிரதட்சணமாக வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம். எல்லா விதமான சௌபாகியமும் எல்லா விதமான கிடைக்கும். அதனால எல்லாரும் ஒரு சங்கோ 2 சங்கோ 3 சங்கோ உங்களுக்கு விருப்பம் உள்ளது நீங்க அம்பாளுக்கு இந்த காணிக்கையாக கொடுத்து சங்க அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாம் அன்னை ஆசீர்வாதமான சௌபாகியத்தையும் அருள் புரிவார் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஆலயத்தில் சார்பாக ஏற்றுக்கொள்கிறோம். ஸ்ரீ பிரத்யங்கிரகா தேவி பஞ்சலோக விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டு வருகின்ற இந்த தை அமாவாசை முதல் பிரத்யங்கிரகா தேவி மூலமந்திர ஜபஹோமம் பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேல் நடைபெற்று மகாமங்கல பூர்ணாக சேவிக்கப்பட்டு கலச அபிஷேகம் அர்ச்சனை தீபாராதனை எல்லாம் நடைபெறும். பிரத்யங்கிரகா தேவி ஹோமம் நமது இல்லத்திலே இருக்கக்கூடிய ஏவல் பில்லி சூனியம் என்று சொல்லக்கூடிய துர்தேவதைகளால் ஏற்படக்கூடிய பௌத்திரங்களை எல்லாம் அகற்றக்கூடியது. நமக்கு தேக ஆரோக்கியத்தையும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த தொழிலே ஏற்படக்கூடிய சத்துருக்கள், வியாபாரத்திலே ஏற்படக்கூடிய சத்துருக்கள், குடும்பத்திலே ஏற்படக்கூடிய குடும்ப சத்துரு என்று சொல்லக்கூடிய சத்துரு உபாதைகள், திருஷ்டி தோஷங்கள் இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அந்த பிரத்யங்கிரகா தேவி யாகமாகப்படுது. அந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்கு என்ன கட்டணம் அப்படிங்கிறது ஆலயத்தில் எழுதி போடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு உங்களுடைய பெயர் சங்கல்பம் செய்து இந்த அமாவாசை ஹோமம் பிரத்யங்கிரகா தேவி ஹோமம் முடித்து பிரத்யங்கிரகா தேவிக்கு அபிஷேகம் செய்து அம்பாளுடைய பாதத்திலிருந்து எதிர்த்து வச்சு உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த கலசம் தீர்த்தம் உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த ஆலய கட்டணம் எழுதி போடுற ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில இந்த பிரத்யங்கிரகா ஹோமம் நடக்கும். நீங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூஜைக்காய் தேங்காய் எழுதி போடலாம், சுற்றி போடுறீங்க, அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இங்க வந்து அம்பாலயத்தை செலுத்தி எல்லா விதமான சௌபாகியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அதுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி உங்க பேர் பற்றி சங்கல்பம் பண்ணுவாங்க. அபிஷேகம் அம்பாளுடைய பாதத்துல எலுமிச்சை பழத்தை நீங்க அவரே கொடுக்குற பழத்துக்கு எலுமிச்சை பழம் வாங்கி வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு எலுமிச்சை பழம் குங்கும பழம் அம்பாளை கேட்கும். இது போன்று உங்களுடைய கோரிக்கைகள், அதாவது திருமணம் ஆகல, குழந்தை விடல, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பணம் மாவட்டத்தில் திட்டிகள் தோட்டம் ஏவல் பாதிப்பு, கெட்ட கனவுகள் வருது, இப்படி துர்தேவர்களால் ஏற்படக்கூடிய
முடியல, பணம் வாங்க முடியல, கடவுளை முடியல, இப்படி எந்த விதமான தர்மமான நியாயமான கோரிக்கைகள் இருந்தால் அதை ஒரு வெத்தலை ரெடி பண்ணினாக்கா அந்த வெத்தலையெல்லாம் கட்டி மாலையாக அம்மாவுக்கு சாப்பிடுவோம். அபிஷேகம் பண்ணி குட்டிக்கிறக்காக கோரிக்கை வெத்தலையை மாலையாக சாப்பிடுவாங்க. கோரிக்கை வெத்தலை கொடுக்கலாம். அந்த கோரிக்கை வெத்தலை யாருக்கு கொடுக்குறேன்னா இந்த பணம் கட்டி ரசீது வாங்க மட்டும்தான் அந்த கோரிக்கை வெத்தலையை வாங்கி மாலை கட்டி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டோம்னாக்கா சுவாமி ஆலயத்துடைய நிர்வாக செலவு ஒவ்வொரு மாதம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுது. அதனால ஒரு ஆலயத்தை நம்ம நிர்வாகம் பண்ணோம்னாக்கா அதுக்குள்ளான இருந்தாலும் அவங்களும் செய்ய முடியும். அதனால இந்த காணிக்கை நீங்கள் ஆலயத்துக்காக அம்மாவுடைய நித்திய பூஜை செலவுக்காக செய்யக்கூடிய காணிக்கை உங்களுடைய குடும்பத்தில் எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடுப்பாங்க. நம்ம இப்போ எவ்வளோ மருத்துவத்தில் வரணும்னா வீணாக நிறையா செஞ்சுட்டு இருக்கோம். அதனால சுவாமிக்கு மனசார இந்த செலவு பண்ணுங்க. உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. கோடி கோடி புண்ணியம் சேரும். உங்களோட உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய தலைவருக்கும் அந்த புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது இந்த ஆன்மீக காரியங்கள் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த உதவிகள்லாம் கலந்துட்டு எல்லா விதமான சௌபாகியத்தையும் அம்பாருடைய அனுகிரகத்தால் பெற்று நோய் நொடி இல்லாமல் செய்யும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த